Hi friends, welcome back to Mama Birma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா this is I think second day or third day. Third day. நம்ம எப்பயுமே சென்னையில தான் காட்டுவோம் ஷாப்பிங்லாம். இங்க வந்து நாங்களே ஆச்சரியமா இல்ல அதே ஸ்டுடியோ ட்ரெண்ட்ஸ் அதே மேக்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. அங்க வேற கலெக்ஷன் இருக்கு, இங்க போடுற மாதிரி கலெக்ஷன் இருக்கு. இந்த கலெக்ஷன் தான் நாங்க சென்னையில எதிர்பார்த்தோம், எங்களுக்கு கிடைக்கல. பட் வாங்க வீடியோக்குள்ள போலாம், இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. வந்து நம்ம மாதா டெம்பிளுக்கு இங்கே வந்துட்டோம். சிவாஜி நகரில் இருக்கிற மாதா டெம்பிள். ஆல்ரெடி நாங்கள் சிக்மங்களூர் போனப்போ இந்த டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஏன்ப்பா அப்படி இப்போ தேவையில்லாமல் அந்த பொம்மையில் இருக்க பேண்ட் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கீங்க? சைஸ் அந்த பொம்மை போட்டு எம்எல் போட்டிருக்கு, ஆனால் எக்ஸல் டேக் போட்டிருக்கு. அதனால ட்ரையல் பார்ப்போம். அப்போ ட்ரையல் பாரு அப்படின்னு தான் செக் பண்ணி ட்ரையல் பார்த்து எழுதுவோம். போய் பார்த்து சுந்தர் பார்க்காம இருக்கும். டாலில் இருக்கிற பேண்ட்டை ஒரு வியாச்சு ட்ரையல் பார்ப்பா. அவனுக்கு பிடிக்கலன்னா விட்டுப்பா, நம்ம ஊர்லேயே வாங்கி தரேன்ப்பா நான் அவனுக்கு. நம்ம இதில் இந்த மாதிரி இல்லை, பெருசாக இருக்கும் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்ககிட்ட இருந்தாப்பா புது புது இதெல்லாம் கற்றுக்கணும். என்னதுப்பா இது ரொம்ப பெருசாக இருக்குல்ல? ஆமாம் பெருசு இது. அதான் நானும் பார்க்குறேன். எக்ஸல்னு போட்டிருக்கு, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கு. இல்லை இல்லை இது ஓவர் சைஸ்டா. அப்போ அப்படி தான் இருக்கும், கரெக்ட் தான். அப்போ ஓவர் சைஸ்டு ஃபிட்டுன்னு தானே இருக்குது. அப்புறம் என்ன இல்லைடா, நேற்று ஒன்று எடுத்து எக்ஸலாக தான் எடுத்தேன். இது எம் எக்ஸல் டேக் போட்டுருக்கேன், நான் எம்னு சைஸ் போட்டிருக்கேன். இது மீடியம் சைஸ். இப்போ நீ வேர் பண்ணி பாருப்பா, வேர் பண்ணால் தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு மீடியம் சைஸ் போட்டு எக்ஸல் காட்டு. இது நல்லா இருக்கும், ரியலி சூப்பர். என்ன பண்ணி போட்டு வராமல் வந்து காட்டணும்ல, காட்டாமல் திக் போட்டு வந்துட்டேன். உனக்கு இதெல்லாம் தெரியாது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீ போய் போட்டு வா. நேற்று எடுத்தேன்ல ஒயிட்டு, ஆமாம் சைஸ் தான் இருக்குது. அது ஒன்று எம்மு, அது டைட்டாக இருக்குது. தண்ணியில் போட்டால் ஷிங்க் ஆகிடும். அப்புறம் வந்து ஜாக்கெட் மாதிரி ஆகிடும் எனக்கு. இதுதான் கரெக்டாக இருக்கும். 3 கலர்ஸ். சரி ஓகே, இரு வரேன். காட்டு முதல்ல. இது நல்லா இருக்கு ரியல்லி. இந்த ஷூவே வேற லெவலுக்கு இருக்குது. இதுவே கரெக்ட் மேட்ச் தான். நீ அந்த வயலட் ஷூ எடுறாச்செல்லாம். வயலட் ஷூ அது பேர் செம்மையாக இருக்கும். அது ஒரு பேர் வயலட்டை, அதை போடு. ஒயிட் நல்லா இருக்கும்ன்றது தெரிஞ்ச கதை, புரியுதா? ஒயிட் நல்லா இருக்கும்ன்றது தெரிஞ்சது கடை, அதை போட்டு வா. ஏன் பாப்பா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போட்டுக்கலாம் பாப்பா. ஷூவோட அழகு தெரிய மாட்டேங்குது, பேண்ட் மூடிடுது. இந்த ஷூ மட்டும் அது ஒயிட்டு தானே. இது ஃப்ரண்ட்ல பேர் அழகா இருக்குல்ல, அந்த லேஸ் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குதுன்றேன். நீ வயலட் போட்டு காட்டேன். வயலட் நல்லா இருக்கு. லூஸு எங்களுக்கெல்லாம் டேஸ்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஷாப்பிங் முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு ஷாப்பிங்கே இதுதானா, கடைசி ஷாப்பிங்கே இதுதானா? மேக்ஸிமம் கடைசி ஷாப்பிங்கே இதுதான். ஓகே தேங்க்யூ. ஓகே இது முடிச்சுட்டு என்ன சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதானா? ஓகே ரூமுக்கு. ஏமா அங்கே கேளு. என்ன சிக்கன் பர்கரை சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ வீங்காமல் ஒரு தடவை பர்கர் மாதிரி வீங்கின்னு இருக்க போகிற. பர்கரை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு போகிற. எப்படி ரியான் பேர் வச்ச மாதிரி மிலாக்கு பர்கர்னு பேர் வைக்கிற மாதிரி உனக்கு பர்கர்னு பேர் வச்சிருப்பாங்க. ஸ்வீட்டி பாய் சாப்பிட்டியா? அடங்கியா? லைட்டாக சாப்பிட்டாச்சு போதும். அதெல்லாம் அப்படியே சுற்றிட்டு திரும்ப பசி எடுத்துக்கலாம். எதாவது அப்படியே சாப்பிட்டு. எங்கே வந்திருக்கீங்கோ? இல்லை பாப்பாவுக்கு ப்ரைடல் கவுன் பார்க்கலான்ட்டு பார்த்தோம். ஒயிட் கவுன். ஸோ அது நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தால் ஐ திங்க் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கிற மாதிரி தோணுது. சரி வேர் பண்ணி பார்ப்போம் எந்த லெவலுக்கு அழகு கூட்டுதுன்ட்டு. ஏன் இவ்வளோ மெதுவாக பேசுகிற? உன் தொண்டை இவ்வளோ மெதுவாக கிடையாது. எதுக்காக மெதுவாக பேசுகிறேன்னா இப்போ தான் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன்னா அதனால மெதுவாயிடுச்சா? எஸ். பிரியாணி சாப்பிட்டா ஃபாஸ்ட்டாக தானே பேசுவேன். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், ஐ திங்க் தி ஓன் அலோவ் டு டேக் வீடியோ. அவங்க ஓனர் எடிட்டி பார்க்குறாரு.
திரும்ப பா இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த பேங்கிள் தான் செய்வீங்களா, என்கேஜ்மெண்ட் மேரேஜ் பேங்கிள் செய்வீங்களா, இல்லை என்ன பண்ணுவீங்க? இப்போ என்கேஜ்மெண்ட்டுக்கு பண்ணீங்கல்ல பேங்கிள்ஸு, அந்த மாதிரி பண்ணுவீங்களா இல்லை எப்படி என்ன பண்ண போகிறீங்க? அது இப்போ ஓல்டு ஃபேஷனா? 3 மாதத்துக்கு முன்னாடி அது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது, இப்போ ஓல்டு ஆயிடுச்சா? வேறு டிஃப்ரெண்ட்டாக எதுவும் வரல. இனிமேல் தானே இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன் சீசன்லாம், இதுக்கப்புறம் தான் தேடினா தான் அதை கிடைக்கும். சரி, ஓகே, தேடுங்க. இதை பார்த்தா எப்படி தோணுது இந்த ட்ரெஸ்ஸு? கிடையாது, நீ நேற்று எடுத்தல்ல அதே பேட்டர்னு, ஆனால் மெட்டீரியல் வேறு இல்லை. இதெல்லாமே யூஸ்வலாக தானே திருப்ப. இதுவே அப்படி தானா? இப்போ அங்கே நில்லு. ஈவன் இங்கே வரது பாரு, இங்கே ஒரு கலர் இருக்கு பாரு, இது கூட ஓகே. இப்போ அந்த ஷாப்பில் நம்ம போட்டு பார்த்தோம்ல, அதுவும் ஃபுல் ஒயிட் தானே? அப்புறம் எனக்கு எதுவுமே மேட்டர் கிடையாது. இதுதான் இந்த கலர்ல தான் வரணும். இந்த கலரா? பியூர் ஒயிட் இல்லாமல் வரணும், அவ்வளோதான். எஸ், நீ எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுற, எப்போ வீடியோ எடுத்தாலும் நீ சாப்பிட்றியா? ஆமாம், எப்போ பார்த்தாலும் உன்னை பார்த்தா சாப்பிட்ற வீடியோவில் தான் நீ நிற்கிறியா முன்னாடி முந்திக்கின்னு? ஏன் ஒய்? எல்லாரும் பாடுபடுறதே அதுக்காக தானே. அதனால அப்படியா நீ எங்கே போனாலும் எந்த வேலைக்கு போனாலும் ஃபஸ்ட்டு சாப்பாடு அப்படின்றீங்க? நான் சாப்பிட்றத பார்த்தா நீங்களே பாவன்னு நினைப்பீங்க. அந்த கதையெல்லாம் வேணாம், நீ எப்போ பார்த்தாலும் சோறு தின்னி. சரி, ஓகே. என்னமோ நேற்று ஒரு மெசேஜ் பார்த்தனே, இந்த சோத்து முட்டை என்ன பண்ணுது அப்படின்றாங்க, ஒன்று தீனி பண்டாரன்றாங்க. அது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரும் கேட்டிருப்பாங்களா இருக்கும், நம்ம வீட்டில் இல்லை. ஏன்பா அப்படி இருக்குது? அவங்க வீட்டில் யாராவது இருந்திருப்பாங்கப்பா, அவங்கள யாராவது கேட்டிருப்பாங்க, நீ தப்பா நினச்சிருப்ப. என்னாலயா? அது என்ன சைலண்டாக உன்னோலம் அப்படின்ற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்டாக இருக்கு. இப்போ எல்லாரும் சாப்பிட வரணும். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நாங்கள் 4 பேர் இங்கே சாப்பிட்டோம். பாப்பா மாப்பிள்ளை எல்லாருமே அங்கே சாப்பிட்றாங்க. சரி, ஓகே. காலையிலேருந்து அவங்களும் ஆஃபீஸ் ஒர்க்கு அது இதுன்னு பிஸியாக இருந்தாங்களா, ஸோ அதனால் நம்மளும் அப்படி பர்ச்சேஸ் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு வந்தோடனே நைட்டு எல்லோரும் மீட் பண்ணி டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். வெடி காலையில் ஒரு ட்ரிப்பு போக போகிறோம், அதனால எல்லாருமே போய் ட்ரிப்பு. ஆனால் ஒரே ஒருத்தர் கெஸ் பண்ணிட்டாங்க என்ன பர்பஸ்க்கு நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்றது. மெயின் பர்பஸே யாரும் கண்டுபிடிக்கல. 2 மெயின் பர்பஸ், ஒன்று விஷயத்துக்கு வந்தோம். நாளைக்கு வரும் அந்த விஷயத்தை. மீன்ஸ் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு வந்தோம். இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னத்துக்கு வந்தோம், இன்னொரு விஷயம் என்ன விஷயம்ன்றதும் உங்களுக்கு ரிவீல் ஆகும். எக்ஸாக்ட்லி. என்ன வேணுமா? மீல்ஸ் சாப்பிட்டு பல்லு குத்தின்னு வர. நீ இப்படி என்ன ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துன்னு இருந்தேன்னு என்னமோ நிறைய திட்டு வந்துதான் இருக்கும். இதுக்கதுலேயே பாவப்பா இதுக்குன்னு நான் என்னப்பா, நீ இப்போ என்ன நல்லா சாப்பிட்றேன்றதுக்கு தான் காட்டுறேன். நீ எப்படி சாப்பிட்றன்றதை நான் காட்டலல்ல. பேசியே ஊர் மக்களை ஏமாத்திட்டு எங்கப்பா. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருது இல்ல? இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஞாபகம் வருது இல்ல? ஒரே லைட் ஆயிருதா, ஒரு மண்டையே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இல்ல நிறைய வேலைகள், டைமே இல்ல. நாளைக்கு 2 நாளா 48 மணி நேரமும் பத்தாது, தெரியுதுப்பா. 48 மணி நேரம் பத்தாம கடன் வாங்குவோம். நாளைக்கெல்லாம் அப்படியே தொங்கிடுவீங்க எல்லாரும். ஸோ அதனால போய் கப்புன்னு படுங்க. நீ வந்து ஃபுல் டே தூங்கிக்கிட்டே இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படிதான் பெட்ஷீட் கொண்டு வர சொல்லியிருக்கிறேன். பெட்ஷீட்டை கொண்டு வந்து நீட்டிக்கு போறேன். போட்டுட்டு படுக்கிறதெல்லாம் இல்லை, நீட்டி படுத்துப்பேன். யாரையும் நடக்கூடாமடா. காட் செக்ஷன் வரும்போது உங்களை கூப்பிட்டு காமிக்கிறேன். அத்தை கொஞ்சம் அப்படியே
நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா? சரி ஓகே பாய், குட் நைட். பை குட் நைட் பை ஃப்ரெண்ட்ஸ் பை early மார்னிங் பார்ப்போம். பை